திருப்பூர் அருகே அரசுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து திருமண மண்டபம் கட்டி திமுகவினர் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தொடர்பாக புகார் அளித்த சமூக ஆர்வலருக்கு திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 4.34 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த அரசு நிலத்தில் 40 சென்டை 4 நபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதில் கொங்கு கலையரங்கம் என்ற பெயரில் திருமண மண்டபம் ஒன்றை கட்டி அதனை வாடகைக்கு விட்டு வருமானம் சம்பாதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அப்பகுதியில் திமுக சம்பந்தமாக ஏதேனும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டால் இந்த திருமண மண்டபத்தில் வைத்துதான் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. திருப்பூர் திமுக மேயர் தினேஷ்குமார் பின்னணியில் இருந்து கொண்டு அதிகாரிகளை ஆக்கிரமிப்பை அகற்றவிடாமல் தடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி சமூக ஆர்வலரான இபி சரவணன் என்பவர் மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்துள்ளார். ஆரம்பத்தில் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் இருந்துள்ளது. பின்னர் அப்பகுதி மக்கள் கொடுத்த அழுத்தத்தாலும் சமூக ஆர்வலர்களின் குடைச்சலாலும் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுவதை அறிந்து வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் சில மாதங்களுக்கு முன்பு அந்த இடத்தை அளந்து பார்வையிட்டனர். அதில் இட்டேரி அரசு புறம்போக்கு வண்டிப்பாதை நிலத்தை யோகேஸ்வரன், ராஜ்குமார், கோவிந்தசாமி ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்து திருமண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டு வருவது தெரிய வந்தது. அவர்களுடன் திமுகவை சேர்ந்த திருப்பூர் பகுதி கழக செயலாளர் ஜோதி என்பவரும் கூட்டு சேர்ந்து வருமானம் ஈட்டியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து வருவாய்த்துறை சார்பில் இது அரசுக்கு சொந்தமான இடம் என உறுதி செய்து ஆக்கிரமிப்பை அகற்ற நோட்டீஸ் ஒட்டப்பட்டு பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்ட பிளக்ஸ் பேனரை சில நாட்களுக்கு முன்பு அகற்றி அத்துமீறலில் ஈடுபட்டனர். அது குறித்து அப்பகுதி மக்கள் திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடத்தி ஆக்கிரமிப்பு இடம் மீட்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் திமுக பிரமுகர்களின் அரசியல் அழுத்தம் காரணமாக அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை கிடப்பில் போட்டனர். அதன் பின்னர் பணம் பெறும் நோக்கில் அரசின் நடவடிக்கையும் மீறி இந்த கொங்கு கலையரங்கத்தில் திருமண நிகழ்ச்சிகளுக்கும் திமுகவினரின் விழா ஏற்பாடுகளும் அத்துமீறி நடந்து வருவதாக அப்பகுதி சமூக ஆர்வலர் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் சமூக போராடிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா அந்த மண்டபத்தை வாடகைக்கு விட்டு அதனால் சம்பாதிக்கக்கூடிய லாபம் அடையக்கூடிய பலர் என்னை போன் பண்ணியும் நேரிலையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க திமுக பிரமுகர் ஜோதி என்பவர் என்னை போன் பண்ணி ஏன் இதில் இது பண்ணுறீங்க, நாங்கள் காலங்காலமாக சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இதில் தலையிட்டால் சரி வராது, மிரட்டல் தோணியில் பேசுகிறாரு. இது சம்பந்தம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மாவட்ட காவல் புகார் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் சமூகத்திலிருந்து அரசாங்க சொத்தை நிறைய மோசடி பண்ணிட்டான்னு சொல்லி புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்காம புகார் அளிப்பதை மிரட்டல் சட்டவிரோத செயலாகும். உடனடியாக அந்த மண்டபத்தை மீட்டெடுக்கணும், சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு வழங்கணும். இந்த நிலையில் செப்டம்பர் 11ஆம் தேதி இப்பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற இருப்பதாகவும் எந்தவித சான்றுகளும் அடிப்படை வசதிகளும் இல்லாத இடத்தில் மக்கள் பெருமளவு கூட்டப்பட்டால் அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என குறிப்பிட்டு சமூக ஆர்வலர் இபி சரவணன் மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக தகவல் கிடைத்த திமுக நெருப்பெரிச்சல் பகுதி கழக செயலாளர் ஜோதி என்பவர் சமூக ஆர்வலரான இபி சரவணனை போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆளும் கட்சியினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடத்தை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர் உட்பட அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.